வாரியார் அவர்கள் திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு விரிவுரை செய்ய அடிக்கடி செல்வது வழக்கம். அவ்வாறு சென்றிருக்கும் போது வடபாதிமங்கலம் திரு VS தியாகராஜ முதலியார் அவர்கள் திருமாளிகையில் தங்குவாராம். அத்தருணங்களில் தியாகராஜ முதலியாரின் தந்தை G. ரங்கநாத முதலியாரும் அவர்களின் மனைவியும் நன்கு உபசரிப்பார்களாம். ஒரு நாள் தியாகராஜ முதலியாரின் தாயார் வாரியாருடைய பூஜை வேளையில் வாரியாரிடம், சுவாமி, மருமகளுக்கு சந்தானம் கிடைக்கவில்லை. காசி முதல் ராமேஸ்வரம் வரை தரிசித்திருக்கின்றார்கள். வைதீக சடங்குகள் பலவும் செய்து முடிந்தன. ஆனாலும் குழந்தை பேறு ஏற்படவில்லை என்றும், இந்த வீட்டில் கட்டில்கள் பல இருக்கின்றன, தொட்டில்தான் இல்லை என்று கூறி வருந்தினார்கள். வாரியாரோ முருகப்பெருமானை தியானம் செய்து கொண்டே, அம்மா, தாங்கள் மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு மாத பூசத்தின் பொழுது வடலூருக்கு வாருங்கள். மேட்டுக்குப்பத்தில் வள்ளல் பெருமானார் நீராடிய பாபகரம் என்னும் தீர்த்தத்தில் மகனும் மருமகளும் மூழ்கி ஞான சபையில் விண்ணப்பம் எழுதி வைத்து அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்ளட்டும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருவருளினால் சந்தானம் உண்டாகும் என்று கூறினார். அடுத்து வந்த ஆனி மாத பூசத்தன்று பெரிய அண்ணி அவர்கள் தன் புதல்வர் VS தியாகராஜ முதலியார் அவருடைய மனைவி கணக்கப்பிள்ளை ஐயங்காரையும் அழைத்து கொண்டு வடலூருக்கு வந்தார்கள். மேட்டுக்குப்பம் ஓடையில் மூழ்கி சத்திய ஞான சபையில் விண்ணப்பம் எழுதி வைத்து அர்ச்சனை செய்தார்கள். அப்பொழுது VS தியாகராஜன் முதலியார் ரூபாய் 1001 காசோலையாக வழங்கினார். வள்ளலாரின் மகிமை சொல்லொண்ணாதது. அதே மாதத்தில் அம்மையாரின் மணி வயிறு வாய்த்தது. ஆண் குழந்தையும் பிறந்தது. VST அவர்கள் என்னை கண்டு, சுவாமி, வள்ளலாரின் மகிமை அளப்பரியது. அதே மாதத்தில் அம்மையாரின் மணி வயிறு வாய்த்தது. ஆண் குழந்தையும் பிறந்தது. VST அவர்கள் வாரியார் சுவாமிகளிடம், வள்ளலார் எனக்கு மகப்பேறு வழங்கினார். சத்திய ஞான சபை திருப்பணிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று வாரியாரிடம் கேட்டார். வாரியாரோ, அருட்பெரும் ஜோதி மண்டபத்திற்கு மேலே அமைக்கப்படும் மரங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் மாயூரம் SK பிரதர்ஸ் மரக்கடைக்கு தேவைப்பட்ட மரங்களை வாரியாரிடம் அளிக்குமாறு கடிதம் கொடுத்தார்கள். அவ்வாறே மாயூரம் SK பிரதர்ஸிடமிருந்து மரம் வாங்கி கொண்டார்கள். அதன் பில் 13,500 ரூபாய். அந்த பில்லை VST தியாகராஜ முதலியாரே செலுத்திவிட்டார்கள். மேலும் பல மாதங்களுக்கு பின்பு ஒரு மாதம் ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் இடர்பாடு வந்த பொழுதும் VSTயின் சுபிகார தாயார் ஜானகி அம்மையிடம் கூறி 3,500 ரூபாய் வாங்கி வழங்கினார்களாம். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட VSTயும் அவரது தந்தையும் திரு G. ரங்கநாத முதலியார் வாரியாரை நோக்கி, உமக்கு கதா காலட்சேபம்தான் செய்ய தெரியும் என்றிருந்தேன். இந்த மகத்தான நிர்வாகத்தை குறைவின்றி நிறைவேற்றினீர்களே என்று பாராட்டினார்களாம். எல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்தான் நடத்துகின்றார் என்றாராம் வாரியார்.